இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் காலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குவர் தாட்சாயினி விமல்ராஜ். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையை வெளிப்படுத்தும் வகையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நினைவாயுதம் ஓவிய புகைப்படம் மற்றும் ஆவண கண்காட்சி நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிய பிரதிநிதிகள் இதனை தெரிவித்துள்ளனர். மேலும் தெரிவிக்கையில், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நாம் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் 5 மாவட்டங்களிலும் முள்ளிவாய்க்கால் கட்சியை விநியோகம் செய்யப்படுவதென முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழின படுகொலையை வெளிப்படுத்தும் வகையில் மே 16 முதல் மே 18 வரை நினைவாயுதம் ஓவிய புகைப்படம் மற்றும் ஆவண கண்காட்சி நடைபெற்றுள்ளது. பாடசாலை மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கிடையே கந்தகபூமி உயிர்வாயுவின் மொழி கவிதை போட்டியை நடத்தினோம். முள்ளிவாய்க்காலில் எமது மக்களுக்கு இழைக்கப்பட்ட இனப்படுகொலை தொடர்பான ஆதரவுபூர்வமான தரவுகள், ஒளிப்படங்கள் மற்றும் ஆவணங்களை இணையோர் மத்தியில் கொண்டு சேர்க்கும் ஒரு வரலாற்று பதிவாக நாங்கள் கண்காட்சிகளை நடத்தவுள்ளோம் என்று அறிவித்துள்ளனர். இன்று அதிகாலை வனவஸ்தல மற்றும் ஹினிப்பிட்டிய இடையே ரயில் மார்க்கத்தில் ரயில் ஒன்று தடம் புரண்டு பயணிகள் பெட்டியொன்று கவிழ்ந்து வீழ்ந்ததில் ஏற்பட்ட விபத்தில் 12 பயணிகள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் விபத்து நடந்த இடத்திற்கு அருகிலுள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியகஸ்தர் FU புட்லர் தெரிவித்தார். இன்று அதிகாலை 3:25 மணிக்கு வெள்காவளியில் இருந்து புறப்பட்ட இந்த ரயில் தெற்கு களுத்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குருக்கள்மட பகுதியில் மனித புதைகுழி என அடையாளம் காணப்பட்டுள்ள இடத்தை மேக்னீசியம் டெலியோரன்ஸ் ஆடியோ ஃப்ரீக்வன்சி எனும் நவீன ஸ்கேனிங் முறைக்கு உட்படுத்தப்பட்ட களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற அனுமதி வழங்கியுள்ளது. 1990 ஆண்டு புனித ஹஜ் யாத்திரையை முடித்துவிட்டு கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு நோக்கி பயணித்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் மறைக்கப்பட்டு குருக்கள் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை வியாழக்கிழமை 14 5ஆம் மாதம் 2026 ஆண்டு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் பகிரங்கமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கு பங்குதாரர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் சமூகம் அளித்திருந்தனர். அன்றைய தினம் பிற்பகல் குறித்த பகுதிக்கு களவிஜயம் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் திடீரென பெய்த கடும் மழை காரணமாக ஆய்வுகளை மேற்கொள்வதில் தடங்கல்கள் ஏற்பட்டது. இதன் நிமித்தம் வழக்கு மீண்டும் வெள்ளிக்கிழமை 15 5ஆம் மாதம் 2026 ஆண்டு விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. இதன்போது சம்பந்தப்பட்ட பகுதியில் அதிநவீன மேக்னீட்டர் டெலியோரன்ஸ் ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஸ்கேனிங் முறையை பயன்படுத்தி ஆய்வுகளை முன்னெடுக்குமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதியை தொடர்ந்து பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் தமது முதற்கட்ட ஸ்கேனிங் பணிகளை வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்க உள்ளனர். இவ்விடம் குறித்து முறைப்பாட்டாளர் ரவுத் அப்துல் மார்ஜிக் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி முபாரக் அசாம் கருத்து தெரிவிக்கையில், மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இவ்வழக்கு எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் நீதிமன்றத்தில் அழைக்கப்படவுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரித்தானியா அரசியலில் கடந்த சில நாட்களாக அடுத்தடுத்து திருப்பங்கள் நிகழ்ந்து வருகின்றன. பிரித்தானியாவில் நடைபெற்ற தேர்தல்களில் சுமார் 1500 இருக்கைகளை லேபர் கட்சி இழந்ததைத் தொடர்ந்து பிரதமர் ஹேயர் ஸ்டார்மர் பதவி விலக கோரிக்கைகள் வலுவாகின்றன. இதற்கிடையில் பிரதமர் பதவியை பெற பிரித்தானியாவின் சுகாதார செயலாளர் வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங் சூழ்ச்சி செய்வதாக செய்திகள் வெளியாகின்றன. அதற்கு ஸ்ட்ரீட்டிங் நண்பர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளார்கள். இதற்கிடையில் தலைவர் பதவியை பிடிக்க 81 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவை என்ற நிலையில் ஸ்ட்ரீட்டிங்குக்கு அவ்வளவு ஆதரவு இல்லை பிரதமர் திட்டவட்டமாக கூறியுள்ளார்.
இந்நிலையில் உண்மையாகவே ஸ்ட்ரீட்டிங் தனது சுகாதார செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். ஆனால் அவர் பிரதமர் பதவியில் போட்டியிட வேறொரு நபர் ஒருவருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிய வந்துள்ளது. அந்த நபரின் பெயர் ஆண்டி பர்னாப். ஆண்டி கிரேட்டர் மான்ஸ் செட்டரின் மேயராக பதவி வகிக்கின்றார். ஆண்டி நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல. ஆகவே அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் இடைத்தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால்தான் பிரதமர் பதவிக்கு போட்டியிட முடியும் என்பதால் அவர் பிரதமர் பதவிக்காக போட்டியில் இருப்பது இயலாத விடயம் என கருதப்படுகிறது. ஆனால் அந்த நிலையிலும் மாறுவது போல் உள்ளது. ஏனென்றால் மேக்கர்ஃபீல்ட் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரான யோஸ் சைமன்ஸ் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஆண்டிக்காக விட்டு கொடுக்க முடிவு செய்துள்ளார். அதாவது ஜோர் சைமன்ஸ் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விலக உள்ளார். அங்கு இடைத்தேர்தல்கள் நடைபெறும். அதில் ஆண்டி போட்டியிட உள்ளார். ஆண்டி மேக்கர்ஃபீல்ட் தொகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் பிரதமர் பதவிக்கு போட்டியிட வழி கிடைத்துவிடும். விடயம் என்னவென்றால் மேக்கர்ஃபீல்ட் தொகுதியில் நஜல் ஃபீர் ரஜின் ஜுகே ரிபான் கட்சி ஆண்டிக்கு கடுமையான சவாலாக அமையுள்ளது. ஆக ஆண்டி மேக்கர்ஃபீல்ட் தொகுதியில் வெற்றி பெறுவாரா, லேபர் கட்சியில் தலைவராக அதாவது பிரித்தானியாவின் பிரதமராவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜேர்மன் கடற்கரை ஒன்றில் சிக்கியிருந்த திமிங்கிலம் ஒன்று ஜேர்மன் மக்களின் மனதில் இடம் பிடித்துவிட்ட விடயம் நினைவிருக்கலாம். மார்ச் மாதம் ஜேர்மனியில் ஸ்லேஸ்விக் ஹால்ஸ்டீன் மாகாணத்தில் உள்ள நிக்டோஃப் எனும் இடத்தில் கடற்கரையில் ஹம்பேக் வீல் வகை திமிங்கிலம் ஒன்று ஆழமற்ற நீரில் சிக்கிக் கொண்டுள்ளமை மக்கள் கவனத்தில் உள்ளது. உடனடியாக அங்கு விரைந்த மீட்பு குழுவினர் அதன் உடலில் சுற்றியிருந்த வலையை அறுத்தெறிந்தனர். பின் மெல்ல அதன் தலைப்பகுதியை கடலை நோக்கி திருப்பி அது எப்படியாவது கடலை நோக்கி நீந்தி சென்று விடுமா என அவர்கள் காத்திருக்க அந்த திமிங்கிலமோ மீண்டும் கரையை பார்த்து திரும்பியது. ஜேர்மன் ஊடகங்கள் அதற்கு டிம்மி என பெயர் வைக்க அதை எப்படியாவது கடலில் ஆழமான பகுதியில் அனுப்பிவிட ஏராளமானோர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். 2 பேரும் ஜேர்மன் கோடீஸ்வரர்கள் அந்த திமிங்கிலத்தை கடலுக்குள் அனுப்பும் முயற்சிக்காக பணத்தை வழங்க பேர்கேன் எனும் ஒரு பெரிய தட்டையான படகில் நீர் நிரப்பி அதன் மூலம் டிம்மி திமிங்கிலத்தை கடலில் ஆழமான பகுதிக்கு கொண்டு செல்லும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. விடயம் என்னவென்றால் டென்மார்க் கடல் பகுதியில் திமிங்கிலங்கள் ஒன்று உயிரிழந்து கிடப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. டிம்மியைப் போலவே அதுவும் ஹம்பேக் வகை திமிங்கிலம் தான். அதுவும் 10 முதல் 15 மீட்டர் நீளமுடையதாக காணப்படுகிறது. ஆக அது டிம்மியா என்பதை அறிவிப்பதற்காக அதை கரைக்கு கொண்டு வர டென்மார்க் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இதழ் டிஎன்டிஆர் வானொலியின் காலை நேர பிரதான செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இதழ் டிஎன்டிஆர் வானொலியுடன் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.